28ஆம் தேதியே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு. என்னன்னா ஞானசேகரன் தான் குற்றவாளி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஞானசேகரன் தரப்புல இருந்து இந்த கேஸுக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை, அதனால என்ன இந்த கேஸ்ல இருந்து விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மனு போட்டார். கிட்டத்தட்ட 29 சாட்சியங்கள், 75 ஆவணங்கள், இந்த 157 நாட்களுக்குள் இன்னைக்கு வந்த இந்த ஜட்ஜ்மெண்ட் 30 ஆண்டுகள்லயும் எந்தவித ரெமிஷனும் இருக்காது. யார் அந்த சார், இல்லங்க சார்ஸ், யார் அந்த தார், யாரோட இது அந்த தார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய क्वेश्चंस வந்தது. யாரோ ஒருத்தர் இருக்காங்க சார்ன்னு அப்படிங்கிற மாதிரி. இந்த எஃப்ஐஆர் லீக்கேஜ்ல பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு காம்பன்சேஷன் கொடுக்கணும். பிளஸ் அன்ஐடென்டிட்டி நிறைய ரூல்ஸை போட்டாங்க அந்த இடத்துல. அந்த ரூல்ஸை பார்த்தா நமக்கே ஷாக்கிங்கா இருந்ததா இல்லையாங்க. குற்றவாளியான ஞானசேகரன் தரப்பு வாதம் எப்படி இருந்தது? எனக்கு கருணை காட்டுங்க, இரக்கம் காட்டுங்க, அதாவது எனக்கு தாய் மட்டும் தானே இருக்காங்க, வயசானவங்க, தந்தை கிடையாது, 8 வயது பெண் குழந்தை இருக்கு, அவளை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்கு. இப்போ மட்டும் தான் பெண்கள் கண்ணுக்கு தெரிகிறாங்க. யூனிவர்சிட்டி வழக்கு இந்தியா முழுக்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்திச்சு. இன்னைக்கு அதனுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, அந்த வழக்குடைய ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலமாக ஞானசேகரன் என்பவனுக்கு என்ன மாதிரியான தண்டனை வழங்கப்பட்டிருக்கு? இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் டே டு டே அப்டேட் வந்துட்டே இருந்த ஒரு கேஸாக பார்க்கப்பட்டது. இப்போ மக்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு கேஸ் டிலே ஆனாலும் ஏன் இவ்வளோ டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி, ஒரு கேஸ் சீக்கிரம் முடிச்சிட்டாலும் ஏன் இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டவுட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. பட் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த கேஸில் 28ஆம் தேதியே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு. என்னன்னா ஞானசேகரன் தான் குற்றவாளி அப்படிங்கிற ஒரு விஷயம். இது இன்னைக்கு இல்லை, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்க பாருங்க, அதாவது பிப்ரவரி 24ஆம் தேதி 9வது நடுவர் நீதிமன்றம் சைதாப்பேட் கோர்ட்டில் ஃபைல் பண்ண சார்ஜ் ஷீட்லேயே சொல்லியாச்சு. இது முழுக்க ஞானசேகரனை மையமாக வச்சு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே கசிய தொடங்குச்சு. அதுக்கப்புறம் ஞானசேகரன் தரப்புல இருந்தும் ஏப்ரல் 8ஆம் தேதி ஒரு மனு போடப்பட்டுச்சு. என்ன மனு போடப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த கேஸுக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை, அதனால என்ன இந்த கேஸ்ல இருந்து விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மனு போட்டார். போட்டதுக்கு கோர்ட் அங்கே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை இதில் பிரைமா ஃபேஸே இருக்கு, விச் மீன்ஸ் முகாந்திரம் இருக்கு, இவர்தான் குற்றவாளின்னு சொல்லி, அதனால விடுவிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த பெட்டிஷனை நிராகரிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் போய்கிட்டே இருந்ததோட விளைவாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஏப்ரல் 23ஆம் தேதி சாட்சியங்கள் விசாரணை தொடங்குச்சு. ரொம்ப பேக் டு பேக் அடுத்தடுத்து அப்டேட்ஸ் இதில் வந்துகிட்டே இருந்தது. சாட்சியங்கள் விசாரணை தொடங்கி கிட்டத்தட்ட 29 சாட்சியங்கள், 75 ஆவணங்கள், இந்த 157 நாட்களுக்குள் இன்னைக்கு வந்த இந்த ஜட்ஜ்மெண்ட் 30 உச்சபட்ச தண்டனையாக, அதிகபட்சமாக செக்ஷன் 64 clause 1 ஆஃப் BNS படி, பாரத் நியாய சங்கேதா படி 30 ஆண்டுகள் இங்க தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த 30 ஆண்டுகள்லையும் எந்தவித ரெமிஷனும் இருக்காது. அதாவது எந்தவித தண்டனை குறைப்போ சிறை சலுகைகளோ இல்லாமல் அந்த 30 ஆண்டு காலம், அந்த 30 ஆண்டு காலமும் ஏக காலங்களில் கழிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்னன்னா, ஃப்ரம் த டே ஒன் ஆஃப் அரெஸ்ட் இருக்கு இல்லையா, அதுல இருந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் டேஸ் கவுண்ட் செய்யப்படும் அப்படிங்கிறது தான் விஷயம். அது என்னங்க எந்தவித சலுகைகளும் இல்லை, எந்தவித குறைப்பும் இல்லை அப்படின்னா, இப்போ இந்த சில பேருக்கு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆயுள் தண்டனை 11ன்னு வச்சுக்கோங்க, 14 வருஷம் கொடுக்குறாங்க, இல்லை எத்தனையோ வருட ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொடுக்கும் போது அங்கே என்ன ஆகுனா, கருணையின் அடிப்படையில் இல்ல நன்னடத்தையின் அடிப்படையில் இவர்களுக்கான தண்டனை காலம் குறைக்கப்படுகிறதுன்னு ஒரு இது கேள்விப்பட்டிருப்போமா? அந்த மாதிரி எதுவுமே ஞானசேகரன் விஷயத்துல நடக்க போறது கிடையாதுங்க. இந்த வழக்கை பொறுத்த மட்டிலும் ரொம்ப சென்சிட்டிவா இது கொண்டு போனது வேறொருத்தருடைய தொடர்பு, ஹை அஃபீஷியல் ஹேண்ட் எல்லாம் இங்க இருக்கு. ஒரு பக்கம் அது ஒரு சர்ச்சை, இன்னொரு பக்கம் அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ஆளும் அரசாங்கம், இப்படிங்கிற மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் முன் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு கூட அரசு தரப்பு வழக்கறிஞர் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அரசு தரப்புல இருந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் பத்தி என்ன மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க? ஆமா, ஏன்னா இதுல நிறைய சர்ச்சைகள் இருந்தது இல்லையா தொடர்ந்து. ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணையே திரும்ப ஷேமிங் பண்ற மாதிரி இருக்கு. அப்புறம் கமிஷனர் அவர்களும் இவர்தான் குற்றவாளின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும். அப்புறமா இல்லைங்க காவல்துறை இதை விசாரிச்சா சரியா வராதுங்க, அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல எங்களுக்கு சிபிஐ வேணும், சிபிசிஐடி வேணும்ன்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் அதிமுக தரப்புல இருந்து வரலட்சுமி அவர்களும், பாஜக தரப்புல இருந்து மோகன்தாஸ் வழக்கறிஞர் அவர்களும் 2 பேரும் போடப்பட்ட ஒரு பெட்டிஷன், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் எல்லாமே ஃபைல் ஆனதை வச்சு டிசம்பர் 28ஆம் தேதி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அங்கே அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது. SIT முழுக்க 3 பெண் IPS அதிகாரிகளை கொண்ட குழுவாக அது இருந்தது. அதாவது அண்ணா நகர், ஆவடி, சேலம் இவங்களோட DC ஐமன் ஜமால், பிருந்தா, ஸ்னேகா பிரியா இவங்க 3 பேரையும் வச்சு அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் நமக்கே நிறைய தெரியும், ஞானசேகரன் வீட்டை நோக்கி அனுப்பப்பட்ட நோட்டீஸா இருக்கட்டும், அப்புறம் யார் அந்த சார், இல்லைங்க சார்ஸ், யார் அந்த தார், யாரோட இது அந்த தார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்தது. அதன் விளைவாக 6 கொள்ளை வழக்கு
வழக்குகளா இருக்கட்டும், அதனை தொடர்ந்து ஜனவரி 5ஆம் தேதி ஞானசேகரன் மீது போடப்பட்ட கூண்டாஸா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இது. பட் கடைசி வரைக்கும் யாரோ ஒருத்தர் இருக்காங்க சார்ன்னு அப்படிங்கிற மாதிரி தான் சர்ச்சைகள் ஏற்பட்டுச்சு. அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் இன்னைக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் MP மேரி ஜெயந்தி அவர்கள் ராஜலட்சுமி ஜட்ஜ் அவர்களால் கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அந்த இடத்துலனா, செக்ஷன் 358 ஆஃப் BNSS படி ஆக்சுவலி யாராவது ஒருவரை தாண்டி அந்த வழக்குல இன்னொருவர் குற்றவாளி என அந்த ஜட்ஜஸ் வந்து கருதும் பட்சத்தில் அவங்களையும் இந்த விசாரணைக்குள் கொண்டு வரலாம். ஓகே, அப்படிங்கறத அவங்க அந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. என்னன்னா நீதிமன்றம் அவரையும் இணைத்து விசாரணை நடத்தலாம். ஓகே, நடத்தக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. பட் இருந்தாலும் இருக்க எவிடன்சஸ் எல்லாமே, இந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ஸ், விட்னஸ் எல்லாமே ஞானசேகரனை நோக்கி மட்டுமே இருக்கிறது. ஒண்ணு. ரெண்டாவது, பெருசா அதுல பேசப்பட்டது அந்த ஃபோன் கால் இல்லையா? ஏன்னா ஞானசேகரன் வந்துட்டு இல்லை அந்த சார் கிட்ட வந்துட்டு அந்த சார் எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணும், இல்லை சார் மிரட்டிட்டு நான் விட்டுறேன் அப்படின்னு ஃபோனில் யாருக்கூடையோ பேசினதை அந்த பாதிக்கப்பட்ட பெண் கம்ப்ளைண்ட்லேயே இருக்கட்டும், ஸ்டேட்மெண்ட்லேயே இருக்கட்டும், எல்லாத்துலேயும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை வச்சு தான் பல கட்சிகளாக இருக்கட்டும், பல பேராக இருக்கட்டும், ஒரு கொஸ்டின்ஸை திரும்ப ரைஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கும் இங்கே வந்துட்டு அவங்க முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, when it comes to evidence பார்க்கும்போது ஞானசேகரனோட ஃபோன் தான் இந்த கேஸுக்கு பெரிய வெப்பனே. ஓகே, அதை வந்து நாங்கள் ஃபாரன்சிக்கு அனுப்பி அதையும் ஆய்வுக்கு உட்படுத்திட்டோம். ஒன்று. ரெண்டாவது, அந்த சம்பவம் நடந்ததா சொல்லப்படுற டியூரேஷன் இருக்கு இல்லையா, அதாவது ஞானசேகரனுக்கு அன்னைக்கு ஈவினிங் வந்த ஃபர்ஸ்ட் கால் 6:29 PM ஈவினிங். அதுக்கப்புறம் 8:52 PMக்கு தான் ஞானசேகரனுக்கு SMS அலர்ட் மெசேஜ் வர ஆரம்பிச்சது. இந்த இடைப்பட்ட காலத்துல ஞானசேகரனோட மொபைல் ஃபோன் ஃபிளைட் மோட்ல தான் இருந்தது. ஓகே, இதை யாரு உறுதிப்படுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு விட்னஸாவே வந்து ஏர்டெல் ப்ரொவைடரோட நோடல் ஆஃபீஸர் ஒன் ஆஃப் த விட்னஸா உள்ள வந்திருக்காரு. வந்து அப்போ இந்த டியூரேஷன்ல ஃபோன் வந்துட்டு ஃபிளைட் மோட்ல இருந்ததுன்னா, அப்ப சார்ன்னு பேசினது எல்லாமே அந்த பெண்ணை மிரட்டக்கூடியதற்காகவும் பயம்புறுத்துவதற்காகவும் செய்த ஒரு விஷயம்தான் அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாங்க. இதை தாண்டி திரும்ப யார் அந்த சார்ன்னு யாராவது கேள்வி கேட்கும் பட்சத்தில், கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட்டை விமர்சிக்கும் பட்சத்தில் யாராவது செயல்பட்டால் இட் அமௌண்ட்ஸ் டு கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னும் ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இப்போ கூட இன்னைக்கு காலையில கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு, நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே அந்த சார்களை எல்லாம் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அதுவும் கண்டெம்ப்ட் ஆஃப் த கோர்ட்னு வருமா? அவங்க ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் ஓகே, அது ஜட்மெண்ட்டை விமர்சிக்க கூடாது அப்படின்னா ஒரு கோர்ட்டோட ஜட்மெண்ட் இருக்கும்போது இன்டர்பிரேட் பண்ணலாம். ஓகே, ஏன்னா நம்ம சில கேசஸ்க்கு அது பிரசிடென்ட்டா எடுப்போம். ஸோ அது கிரிட்டிசிசமும் அதை விமர்சிக்க கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஏன்னா அது எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் தான். பொள்ளாச்சி கேஸ் வந்த அப்பவுமே வந்துட்டு இல்லைங்க எங்க ஆட்சியில நாங்க தான் வந்து CBIக்கே போட்டோம் அந்த விஷயத்த வந்து, அதுக்கப்புறம் நாங்கள் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். இப்போ வந்து இல்லைங்க என்னதான் நீங்கள் மாற்றினாலும் அந்த விக்டிம்க்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது யார்? எங்கள் ஆட்சி காலத்தில் தான் அது வந்து ஜட்மெண்ட் வந்திருக்குங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். இங்கே ஒரு பிரச்சனை நடந்தால் அந்த பிரச்சனையை வச்சு அரசியல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அந்த பிரச்சனையை வச்சு ப்ரைட் மூமெண்ட் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இதை தான் இங்கே பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே அன்னிவர்சிட்டி கேஸ் வரும்போது அன்னைக்கு கோர்ட் சொன்ன ஒரு விஷயம் என்னவா இருந்ததுன்னா, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கான நீதியை தான் வாங்கி தரணும் அந்த இடத்துல. அதுக்கு இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் கட்சி பேர் இல்லாமல் எல்லாரும் ஒன்றுபட்டு செயல்படணும் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமா இருக்கு இல்லையா? ஸோ மேபி இந்த எலெக்ஷனை வச்சு அவர் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை காலையில் கொடுத்துருக்காரு. அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கை பொறுத்த மட்டும் இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நடக்கக்கூடிய அத்துமீறல்கள் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு சம்பவம் கிடையாது, இதற்கு முன்பு பல்வேறு வழக்குகள் இருக்கு. அது அப்ப இதுல வெளிச்சம் பாய்ச்ச வேண்டிய இடம் என்ன? கண்டிப்பா, ஏன்னா இந்த ஒரு கேஸ் வெளியில வந்தது வந்து ஒரு பெரிய டர்ன் இல்லையா? ஏன்னா இந்த கேஸ் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் திரும்ப ஹைகோர்ட் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இந்த FIR லீக்கேஜ்ல பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய குடும்பத்துக்கு வந்து 25 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு காம்பன்சேஷன் கொடுக்கணும். பிளஸ் அண்ணா யூனிவர்சிட்டி நிறைய ரூல்ஸை போட்டாங்க அந்த இடத்துல. அந்த ரூல்ஸை பார்த்தா நமக்கே ஷாக்கிங்காக இருந்ததா இல்லையாங்க? ஏன்னா வெளியாட்கள் வந்து உள்ள வாக்கிங் வரக்கூடாது, வெளியாட்கள் உள்ள வண்டியை பார்க் பண்ணக்கூடாது, வர ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு எல்லைக்கு உட்பட்டு தான் வண்டியை பார்க் பண்ணணும். அதை தாண்டி ID கார்டு மேண்டேட்ரி. ஏன்னா ஒரு காமனாக ஞானசேகரன் விஷயத்துல எல்லாரும் கேட்ட கேள்வி அதுதானே. ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு ஒரு கேம்பஸ்குள்ளே போகணும்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு போகணும்? ஜஸ்ட் லைக் தட் உள்ள போயிட முடியுமா? கண்டிப்பாக போக முடியாது இல்லையா? அந்த இடத்துல ஒரு அப்படி இருக்கும்போது யாருன்னே தெரியாத ஒரு நபர், சரி ஒரு பிரியாணி வைக்கக்கூடிய நபராகவே இருக்கட்டும், ஒரு 3வது மனுஷனுக்கு எப்படி அந்த டைம்ல கேம்பஸ்குள்ள போறதுக்கான
ஒரு ஆக்சஸ் இருந்தது. இதுதானே எல்லாரும் கேட்ட கேள்வி. என்னதான் மனைவி எங்க ஒர்க் பண்ணாலும் ஒர்க்கிங் ஹவர்ஸை தாண்டி ஏன் உள்ள போகணும், அதுவும் ஏன் அந்த இடம் வரைக்கும் அந்த பர்சனுக்கு வந்து ஆக்சஸ் கொடுத்தாங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. அப்போ இன்னொரு பெரிய ஷாக்கிங்கான விஷயம் நான் பார்த்தது என்னன்னா, நிறைய அந்த சேட்டலைட் நியூஸ் மீடியாலாம் கேட்கும் போது, அந்த பள்ளி மாணவிகள் கிட்ட கேட்கும் போது, உங்களுக்கு இங்கே பாஷ் கமிட்டின்னு இருக்கிறது ஒன்று தெரியுமான்னு கேட்கும்போது எல்லாருமே ஷாக்காக சொன்ன விஷயம், கிட்டத்தட்ட ஒரு 70-60% பேர் பாஷ் கமிட்டி அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. இது இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. என்ன ஒரு இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும், அது வந்து படிக்கிற இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் சரி, என்ன விதமான இன்ஸ்டியூட், 10 அல்லது 10க்கும் மேற்பட்ட ஒரு கேர்ள் ஆர் விமன் இருக்காங்கனாலே அங்கே ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டி மேண்டேட்ரியாக இருக்கணும். அதனை தொடர்ந்து தான் மாசத்துக்கு ஒரு வாட்டி இன்சிடென்ட் நடக்குதோ இல்லையோ அந்த பாஷ் கமிட்டியில் இருக்கவங்க போய் அந்த என்ன இருக்கோ கவுன்சிலிங் கொடுக்கணும், பேசணும், ஸ்டூடெண்ட்ஸை போய் பார்க்கணும்னு ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. இன்னொன்று, இந்த கேஸ் தான் மிகப்பெரிய அடித்தளமாக இருந்தது. எதற்குனா, அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் மறந்துருக்க மாட்டோம், டெய்லி ஏதாவது ஒரு கேஸ் வந்ததா இல்லையா? சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணாங்க, எல்லா ஸ்கூல்ஸை நோக்கி போனாங்களா இல்லையா, எல்லா காலேஜஸை நோக்கி போனாங்களா இல்லையா, அதை தொடர்ந்து காஞ்சிபுரம், வேலூர், அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் வந்ததா இல்லையா? ஒரு மாணவிலாம் குழந்தைய பெற்று குப்பை தொட்டியில் போட்டு போகிற அளவுக்கு கேசஸ் வெளியில் வந்ததா இல்லையா நமக்கு? இது எல்லாமே அதுக்கப்புறம் நகர்ந்த ஒரு நகர்வாக தான் இந்த இடத்துல இருக்குது. மேபி இது ஒரு லைட்டை கொண்டு வந்த ஒரு விஷயமா தான் இருக்குது இந்த அன்எசெசிட்டி விஷயம். ஒரு ஸ்கூலோ காலேஜ்லேயோ இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதனை நோக்கி வாய்ஸ் அவுட் பண்ணணும், நம்ம ரெகுலராக வந்துட்டு ஒரு சர்வேலன்ஸ் வைக்கணுன்றதுக்கான ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு வந்தது இந்த அன்எசெசிட்டி கேஸ். குற்றவாளியான ஞானசேகரன் தரப்பு வாதம் எப்படி இருந்தது மேம்? அவங்க தரப்புல வந்து என்ன முன் வச்சிருக்காங்க? மேல்முறையீடு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்ன மாதிரி கேள்விப்பட்டோம். என்ன மாதிரியான வாதம் உங்க உள்ள நிகழ்ந்தது? ஆக்சுவலி இந்த ஞானசேகரன் தரப்புக்கு வந்து ஞானசேகரனுக்கு முதல்ல அட்வொகேட்ஸே யாரும் அப்பியர் ஆக மாட்டேன்னு சொல்லியாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் லீகல் எட் மூலியமாக தான் 2 வழக்கறிஞர்கள் வந்து அங்கே அப்பாயிண்ட் செய்யப்பட்டாங்க. இன்னைக்கு அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, நம்ம எல்லாருமே யூஸ்வலாக தெரியும், எந்த குற்றவாளியாக இருந்தாலும் இங்கே ஞானசேகரன் கதறின விஷயம் அதுவாக தான் இருக்குது. எனக்கு கருணை காட்டுங்க, இரக்கம் காட்டுங்க, அதாவது எனக்கு தாய் மட்டும் தானே இருக்காங்க, வயசானவங்க, தந்தை கிடையாது, 8 வயது பெண் குழந்தை இருக்கா, அவளை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்குது. இப்போ மட்டும் தான் பெண்கள் கண்ணுக்கு தெரிகிறாங்க போல. அப்போ இவ்வளோ நாள் இதே மாதிரி அன்எசெசிட்டி முன்னாடி ஒரு இன்சிடென்ட் பண்ணி 2 வருஷம் உள்ள போய் இருந்துட்டு வந்ததா இருக்கட்டும், கண்டினியூஸா இந்த மாதிரி, ஏன்னா இங்க எடுத்த வீடியோஸ் அதெல்லாம் ஆதாரத்தை அளித்தலுக்கும் ஒரு செக்ஷன் இங்க போடப்பட்டிருக்கு. ஓகே, பட் இங்க ஞானசேகரன் தரப்புல இருந்து வழக்கறிஞர் சொன்ன விஷயம் என்னவா இருக்குன்னா, செக்ஷன் 64 clause 1 ஆஃப் பிஎன்எஸ் வந்துட்டு எஸ் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் டு த மேக்ஸிமம், பட் 30 வருட காலங்கள் அப்படிங்கிறது அதிலே உச்சபட்சமாக தான் இருக்கு. ஓகே, இதை ஒரு பாயிண்டா வச்சு நாங்கள் அப்பீலுக்கு போவோம். பிளஸ் இது வந்து ஒரு பர்சனோட அடிப்படை, அது ஒரு ப்ரைவேட் ரைட், அதாவது கான்ஸ்டிடியூஷனல் லா படி வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இதை வச்சு நாங்கள் அப்பீல் வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் ஃபைல் பண்ண தான் போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று, 11 பிரிவுகளில் 10 பிரிவுகளின் கீழ் 90,000 ரூபா அங்கே வந்து ஃபைனும் இந்த 30 வருட காலங்கள் கொடுத்துருக்காங்க. பட் 11வது பிரிவான செக்ஷன் 4 ஆஃப் தமிழ்நாடு விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்டில் தண்டனைகள் இல்லை. ஏன்னா பிஎன்எஸ்லேயே உச்சபட்ச தண்டனை கொடுத்துட்டதுனால அதில் தண்டனைகள் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. கண்டிப்பாக அப்பீல் போகிறதுன்றது எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பட் இந்த பாயிண்ட்டை பிடிச்சி தான் நாங்கள் அப்பீல் போகிறோம் அப்படிங்கிறது ஞானசேகரன் தரப்பு வழக்கறிஞர் சொன்ன ஒரு விஷயமா இங்கே இருக்குது. இல்லை, இந்த பாயிண்ட்டை பிடிச்சவங்க வந்து மேல்முறையிட போகிறாங்க அப்படிங்கிறப்ப அப்பீல் எந்த அளவுக்கு அங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகும்? ஏன்னா வந்து குற்றத்துடைய வீரியம் வந்து ஸ்டேட் லெவலில் ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஏற்படுத்தின வழக்கு இல்லையா? இதில் வந்து அந்த மேல்முறையீடுங்கிறது எவ்வளவு சாத்தியம்? மேல்முறைன்றது திரும்ப வந்து எஸ், எல்லா ஒரு குற்றவாளிகளுக்கும் அடிப்படை உரிமை தான் அந்த மேல்முறையீடு போகிறது. ஓகே, அகைன் அந்த மேல்முறையீடு மனு அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கும் வந்துட்டு நமக்கு ஒரு பேஸ் வேணும். ஓகே, இல்லைங்க இதனால இந்த சாட்சியங்கள் வந்துட்டு சரியாக விசாரிக்கப்படலை, இல்லை இதெல்லாமே ஒரு எரர்ஸாக இருக்குது இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு ரீசன் வேணும் ஃபர்ஸ்ட் அட்மிட் பண்ண வைக்கிறதுக்கே. அது இந்த கேஸில் இருக்கான்னு பார்த்தா இதில் யாரும் பிறல் சாட்சியாக மாறல. ஓகே, முற்றிலுமாக எவிடென்ஷியல் ப்ரூஃபை வச்சு மட்டும்தான் டிசைட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, இது அப்பீலாக முதல்ல ஒரு பெட்டிஷனை அக்செப்ட் ஆகிறதே ரொம்ப பெரிய டவுட்ஃபுல்லான விஷயம் தான். அப்படியே ஆனாலும் அந்த இடத்துல சரி அடிப்படை உரிமை மறுக்கப்படக்கூடாது அப்படின்னு ஆனாலுமே ஜட்மெண்ட் ரிவர்ஸ் ஆக போதா இல்லை குறைக்கப்படுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்குது. ஒவ்வொரு வழக்குடைய தீர்ப்புகள் வரும்போது மேம், பொள்ளாச்சி ஆகட்டும், இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி ஆகட்டும், ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் மாறி மாறி வந்து கிரெடிட் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. ஒரு பக்கம் இது நீதித்துறையுடைய அந்த ஒரு என்ன சொல்றது, நீதித்துறைக்கே உண்டான ஒரு கிரெடிட் இருக்கு இல்லையா? இது வழக்கறிஞர்கள் இருக்காங்க, அதுக்கு பின்னாடி காவல்துறை இருக்கு. ஸோ அவங்களெல்லாம் தாண்டி இந்த கட்சிகள் வந்து கிரெடிட் எடுத்துக்கிறத ஒரு வழக்கறிஞரை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா, ஏன்னா இதுல நீங்க நீதித்துறை, ஓகே, அந்த நீதித்துறைக்கு ஃபர்ஸ்ட் வர்றதும் பாதிக்கப்பட்ட குடும்பம். இந்த பொண்ணு இங்க எவ்வளவு விக்டிம் பிளேமிங் ஷேமிங் பண்ணாலும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இன்னைக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்திருக்குன்னா கண்டிப்பா அது பாதிக்கப்பட்ட பெண்ணுனாலதான். அது கூட பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய குடும்பம் ரொம்ப பெரிய விஷயம். நம்ம பொள்ளாச்சிலேயே இருக்கட்டும் இல்ல காசி வழக்கிலேயே இருக்கட்டும், நம்ம பெருசா பாராட்டினது யாரை பாராட்டணும்?
அவங்கள தான். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பயப்படுறது அவங்க ஃபேமிலிக்காக தான். நிறைய ஃபேமிலி வந்து இன்னைக்கு என்ன ஆகுனா, ஒரு நீ தான் அப்படி பண்ணிட்டல்ல, இப்படி பண்ணிட்டல்லன்னு சொல்லி நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு இருக்க இது என்னன்னா, ஐயோ வீட்டுக்கு தெரிஞ்சுட்டா என்னை படிக்க விட மாட்டாங்களோ, வேலை செய்ய விட மாட்டாங்களோ. ஏன்னா சில பேரண்ட்ஸ் நீ தான் பண்ணல, உனக்கு இது தேவை, அனுபவின்னு சொல்ற சில பேரண்ட்ஸும் இங்க இருக்காங்க. அதை தாண்டி ஐயோ இது ஒன்று நடந்தா லைஃபே முடிஞ்சிருச்சு, வெளியே வந்துட்டா என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தினால தான் நிறைய விஷயம் கம்ப்ளைண்ட்டா ரெஜிஸ்டரே இங்கே ஆகிறது இல்லை. பட் இந்த இடத்துல அவ்வளோ விஷயங்கள் நடந்தும் அந்த பெண்ணுடைய எல்லா டீட்டெயிலும் வெளியில வந்தும் அந்த பேரண்ட்ஸ் எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க. அது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு மென்டல் ஒரு சப்போர்ட்ன்றது ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு இது இல்லாததுனால தான் நிறைய பெண்கள் அவங்க வாழ்க்கையை முடிஞ்சுக்கிற அளவுக்கு போறாங்களா இல்லையா. ஸோ கண்டிப்பாக முதல் கிரெடிட் அங்கே தான் போகணும். அதை தாண்டி வரும்போது கண்டிப்பாக அது வந்துட்டு இதில் எல்லாத்தையும் கொண்டு வந்து இவ்வளோ தூரம் எல்லாரையும் வர வச்ச ஒரு நீதிமன்றத்துக்கும் நீதித்துறைக்கும் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்த காவல்துறைக்கும் இது போகணும் இந்த இடத்துல இல்லையா. ஏன்னா ஒரு விக்டிம் ப்ரொடெக்ஷன், விட்னஸ் ப்ரொடெக்ஷன்றது ஈஸி கிடையாது. அவங்க வராமல் எத்தனை கேஸ் மாறி இருக்கு, இவர்தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு எத்தனை மாறி இருக்கு, பிறல் சாட்சியா மாறினது எத்தனை வழக்குகள். அதனால நமக்கு தெரியும் பேர் ஐஸ்ல பார்த்தா குற்றவாளின்னு தெரியும், பட் எவிடென்ஷியல் ப்ரூஃப் படி பார்த்தா இவங்க குற்றவாளி இல்லைன்ற ஒரு விஷயம் டிசைட் ஆகும் இல்லையா. இது எல்லாத்துலேயும் இருக்கும் போது இவங்க தான் இதுக்கு வந்து பெரிய பங்களிப்பு அப்படின்னும் போது நாங்கள் தான் ஃபுல் கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது புரியலை ஆக்சுவலி. விக்டிமை வந்து ஒரு ஃபியர் பண்ண வைக்க, ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு சூழல்ல வந்து ஆரம்பத்தில் இந்த வழக்கில் தென்பட்டுது. அதை வந்து காவல்துறையே செஞ்சது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விமர்சனத்துக்கு உள்ளாக்கியிருந்தோம். நம்ம முன்புள்ள பேட்டிகளெல்லாம் நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம். இது எந்த அளவு கண்டிக்கத்தக்கது, ஒரு ஜனநாயக நாட்டில் இது எந்த அளவுக்கு கண்டிக்கத்தக்கது? ஏன்னா இதுல ஈஸியாக எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாங்க, டெக்னிக்கல் கிளிட்ஸ்ன்னு அப்படிங்கிறது. ஏன்னா அது எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தேகம் என்னன்னா, இவ்வளோ வழக்குகள் இருக்குப்பா, ஏன்ப்பா இது மட்டும் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும். சென்சிட்டிவ் எஃப்ஐஆர்ன்றது ஆட்டோ பிளாக்கேஜ் இருக்கும் அந்த இடத்துல. ஒன்லி அது சம்பந்தமானவர்கள் மட்டும்தான் அந்த எஃப்ஐஆரை வியூ பண்ண முடியும் அப்படிங்கிறது. இல்லை வியூ பண்ணி டவுன்லோட் பண்ணப்பட்டு சர்க்குலேட் பண்ணப்பட்டுச்சு. பத்திரிகையாளர்களும் இதுல பெரிய ஒரு விஷயத்துக்கு உட்படுத்தினாங்க, அவங்களும் பெரிய கண்டனங்களை இதுல வந்து தெரிவிச்சாங்க இல்லையா இந்த இடத்துல. அதை தாண்டி எல்லாருமே நிறைய விஷயங்கள் அதனை தொடர்ந்து கண்டனங்கள்லாம் வந்துகிட்டே இருந்தது. இங்க ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு போய் எல்லாம் உட்காந்துட்டு ஒரு பிரஸ் முன்னாடி பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரா இருந்தாலும் வெளில வாங்க பாத்துரலாம் அப்படின்னு சொல்றது எந்த வகையில அதை ஏற்றுக்கொள்ள முடியும்னு நமக்கு தெரியல. இந்த வழக்கை பொறுத்த மட்டிலும் பயங்கரமான பிரஷர், போராட்டங்கள் மத்தியில இப்போ ஒரு 6 மாத இடைவெளி, 6.25 இல்லையா, அவ்வளவு கூட உங்களுக்கு வராதே. ஏன்னா டிசம்பர் 23 நடந்தது, ஏப்ரல் 28 அவர்தான் குற்றவாளின்னு வந்துருச்சு. 5 மாதங்கள். இப்போ 5 மாதங்கள் அப்படிங்கிறப்ப இது அவசரப்படுத்தி இந்த தீர்ப்பை வந்து பெற வச்சிருக்காங்க, வர வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு ஒரு பக்கம். இது இந்த தீர்ப்பு வந்துருச்சு, இத மாதிரி எல்லா வழக்கும் வருமா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இன்னொரு பக்கம். இதை ரெண்டை எப்படி மேம் நம்ம இவாலுவேட் பண்றது? ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் பொள்ளாச்சி வழக்கு பேசும்போதே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஏன்னா பொள்ளாச்சி வழக்குலாம் வந்துட்டு இந்த அண்ணன் செட்டி வழக்கு வரும்போதே என்ன அங்கே ஒரு விதமான பேச்சுக்கள் இருந்ததுன்னா, பொள்ளாச்சி வழக்கு மாதிரி இதுவும் ஆக போகுதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது இல்லையா. பொள்ளாச்சி ஜட்மெண்ட் வரும்போது என்னாச்சு, இதே மாதிரி அண்ணன் செட்டி வழக்கும் ஜட்மெண்ட் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. இதுதான் இவ்வளோ கால தாமதம் ஆக்கிட்டாங்க, இதுவும் வரணும் அப்படின்னு ஒரு பக்கம் சட்டப்பேரவையில் வந்து தமிழக அரசு ஒரு சட்ட மசோதாவை ஏற்றிருந்தாங்க அந்த இடத்துல இல்லையா. இவர்தான் குற்றவாளின்னு தெரிஞ்சிருச்சுன்னா 1 மாத காலத்துக்குள் தண்டனைகள் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க. அது ரொம்ப எல்லாமே டபுள் பனிஷ்மெண்ட்ஸ் அந்த இடத்துல இருந்தது இல்லையா. இது எல்லாமே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அது வந்து அமலுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் அங்கே இருந்தது. ஓகே, பட் இங்க இருக்க ஒரு விஷயம் அதுதான் என்னன்னா, இவ்வளோ சீக்கிரம் ஏன் இது வந்துருச்சு, லேட்டா வந்தாலும் சந்தேகம், சீக்கிரம் வந்துட்டாலும் சந்தேகம் அந்த இடத்துல. அதை தாண்டி இம்ப்ளிமெண்டேஷன் இந்த ஒரு வழக்குல ஓகே பர்ஃபெக்டா பண்ணியாச்சு, இதே மாதிரி எல்லா கேசஸ்லயும் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் இப்போ அடுத்து எழுந்திருக்கு. பொள்ளாச்சி வழக்குல வந்து நம்ம தீர்ப்பை பார்த்தோம், ஒரு அதிரடியான தீர்ப்பு. அதே மாதிரி இப்போ ஞானசேகரன் இந்த வழக்கிலையும் குற்றவாளிக்கு வந்து ஒரு தீர்ப்பு அறிவிச்சிருக்காங்க. நீதிபதியுடைய கோணம் அப்படிங்கிறது வந்து அந்த 30 வருடம் அப்படிங்கிறது வந்து போதுமானதாக இருக்குமா? இந்த 30 வருடம் அப்படிங்கிறது திரும்ப சொன்ன மாதிரி 11 பிரிவுகள் இருக்கு இல்லையா. ஒரு பிரிவை விட்டுருங்க, அந்த 10 பிரிவுகள் எல்லாத்தையும் வச்சு கால்குலேட்டிவாக தான் அந்த விஷயம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா மிச்ச 10 செக்ஷன்ஸும் பாத்தீங்கன்னா எவ்வளோ அவர் இங்க எல்லாருமே இதுலயும் கேட்கலாம், கிராவிட்டி ஆஃப் தி அஃபென்ஸ்னு ஒன்று இருக்கு, அது எவ்வளோ தூரம் சீரியஸ்னஸ் இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல. ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு பிஎன்எஸ் ஆக்டும் கொண்டு வரப்பட்டிருக்கு, ஐடி ஆக்டும் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த 10 செக்ஷன்ஸையும் வச்சு கால்குலேட்டிவா, ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செக்ஷன் 329 ஆஃப் பிஎன்எஸ் என்ன சொல்லுதுன்னா 3 வருஷம் அதுக்கு பனிஷ்மெண்ட், விருப்பத்துக்கு மாறாக நடந்து கொள்ளுதல், ஒரு பொண்ணோட கன்சென்ட் இல்லாம. அடுத்தது செக்ஷன் 126 clause 2 ஆஃப் பிஎன்எஸ், இது என்னன்னா சட்ட விரோதமாக தடுத்து நிறுத்துதல், 1 மாசம் பனிஷ்மெண்ட். இதுல அதாவது அந்த இடத்தை தாண்டி அந்த பெண்ணை வந்து முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்துதலுக்கான ஒரு செக்ஷன். அடுத்தது செக்ஷன் 87 ஆஃப் பிஎன்எஸ், இது என்ன சொல்லுதுன்னா
வலுக்கட்டாயமாக அந்த பெண்ணை கடத்தி தன்னுடைய ஆசைக்கு இணங்க வைத்தல். ஓகே, அது வந்து 10 வருஷம் 10,000 ரூபா ஃபைன். தென் செக்ஷன் 76 ஆஃப் பிஎன்எஸ் கடுமையாக தாக்குதல் 7 years and 10,000. செக்ஷன் 64 clause 1 என்னன்றது நான் உங்களுக்கு சொன்னேன், லைக் பாலியல் வன்கொடுமை. அப்புறம் செக்ஷன் 75 clause 2 விருப்பத்துக்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்தல் 3 ஆண்டுகள் சிறை. செக்ஷன் 351 clause 3 ஆஃப் பிஎன்எஸ் கொலை மிரட்டல் விடுத்தல் 7 years 10,000 ஃபைன். செக்ஷன் 238B ஆஃப் பிஎன்எஸ் பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அளித்தல். இங்கே இதுவும் ஃபாரன்சிக் மூலியமாக ரிட்ரைவ் பண்ணப்பட்டிருக்கு ஃபோன்லேருந்து. 3 ஆண்டுகள் 10,000 ரூபா 3 ஆண்டுகள் சிறை. செக்ஷன் 66E ஆஃப் ஐடி ஆக்ட். இது என்னன்னா அந்த பெண்ணினுடைய ஃபோட்டோஸ் இருக்கு இல்லையா, தனியாக இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸை வந்து ப்ரைவசியான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறது, இதுக்கான பனிஷ்மெண்ட் 3 ஆண்டுகள் 25,000 ரூபா ஃபைன். கடைசியாக செக்ஷன் 127 clause 2 ஆஃப் பிஎன்எஸ் உடலில் காயத்தை ஏற்படுத்துதல் 1 வருஷம். தென் இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து போடப்பட்டிருக்கு. இதை நீங்கள் கால்குலேட் பண்ணாலே அது வந்துடும். இதில் எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கே வந்து கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே அந்த ஆண் நண்பர் அங்கேருந்து அடித்து விரட்டி விட்டுட்டு தான் இந்த பெண்ணை இந்த மாதிரி பண்ண ஒரு விஷயம். இது எல்லாமே வந்துட்டு இப்போ லாலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா முன்ன ஐபிசி இருக்கும் போது கன்சென்ட் இருக்கா இல்லையான்றது தான் விஷயம். இப்போ கன்சென்ட் இருக்கு, கன்சென்ட் இல்லை, ஆனால் அந்த கன்சென்ட் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பெறப்பட்டது. என்னன்னா இந்த ஃபியர் ஆஃப் சம்திங் ஆர் இந்த ப்ராமிஸ் ஆஃப் சம்திங். ஓகே, ஏதாவது ஒன்று உனக்கு பண்ணித்தரேன், ஏதோ ஒன்று ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுறது, இல்லை உன்னை கொண்டுடுவேன், இல்லைன்னா உனக்கு நெருக்கமானவங்களை நான் கொண்டுடுவேன், இந்த மாதிரி ஒரு கன்சென்ட் பெறப்படுறது. ஓகே, இங்கே அந்த பாய் ஃப்ரெண்டை கொலை பண்ணிடுவேன்னு ஒரு விஷயம் இருக்குது, பாய் ஃப்ரெண்டை தாக்கின ஒரு விஷயம் இருக்குது, அந்த பெண்ணை ஃபர்தராக மூவ் பண்ண விடலை, அந்த பெண்ணையும் தாக்கின ஒரு விஷயம் இருக்குது. இது எல்லாமே கான்ஸ்டியூட் பண்ணப்பட்டு தான் இந்த ஃபைனலாக கால்குலேட்டிவாக தான் இந்த 30 வருடங்கள் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும், இன்னும் வேற யாராவது தொடர்பில் இருக்காங்களோ அப்படிங்கிற கேள்வி வந்து மக்களுக்கு எழும்போதோ, இல்லை ஏதோ ஒரு வழக்கறிஞருக்கு எழும்போதோ, ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல வந்து அவங்க ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா இது மறுசீராய்வுக்கு உட்படுத்தப்படுமா முதல் கேள்வி. இல்லை இந்த ஜட்ஜ்மெண்ட் தான் வந்து ஃபைனல் இதான் இந்த வழக்குடைய டெஸ்டினேஷன் இதுதானா? கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து யாராவது ஒருத்தர் வெளியில் வரணும். ஓகே, அவங்களே இது எல்லா இடத்துலையும் சொன்ன வார்த்தைகளை வச்சு தான் அந்த ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்டேஜில் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் என்டர்டைன் பண்ணப்பட மாட்டாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேஸ்க்கு நீங்கள் என்டர்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா கேசஸும் அதுக்கப்புறம் வெளியில் வர ஆரம்பிக்கும். ஓகே, இதுக்கு ப்ராப்பரான ஒரு இன்வெஸ்டிகேஷனை செட் பண்ணுங்கள், ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் செட் பண்ணி ப்ராப்பராக எடுத்துகிட்டு போங்க. அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் பில் வந்து எக்ஸப்ட் பண்ணப்படும் அந்த இடத்துல. ஓகே, யூஸ்வலாக இந்த மாதிரி வந்து எக்ஸப்ட் பண்ணதுன்றது வந்துட்டு நம்ம ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கூட சொல்ல முடியாது. ஏன்னா இதை வந்து குற்றவாளிகள் தங்களுக்கு ஏற்ப பயன்படுத்திக்க வாய்ப்பு எக்ஸாக்ட்லி நிறைய இருக்கு இல்லையா. அவங்க யாரையா வச்சு இல்லைங்க இந்த மாதிரி எங்களுக்கு போட்டுருங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக தானே குற்றவாளிகளுக்கு இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு விஷயம் கொடுத்துருக்கோம், அவங்க அப்பீல் போகணும் அப்படிங்கிறது. இங்கே வந்து யார் வெளியில் வரணும், இப்போ நம்ம சொல்கிற நிறைய அநீதிகள் நடக்குதுங்க அப்படின்னு பார்த்தா யார் வேணா யாருக்காக வேணா பொதுநல வழக்கு போட்டுடலாம்ல. ஏன் பாதிக்கப்பட்டவங்க தான் வெளியே கம்ப்ளைண்ட் கொடுக்க வரணும்னு நம்ம சொல்கிறோம்? அதுக்கு காரணம் இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான். இந்த தண்டனை எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும்? அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் ஞானசேகரனுக்கு கொடுத்த தண்டனையாகட்டும், இதற்கு முன்பு பொள்ளாச்சி வழக்கில் வந்து குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையாகட்டும், என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு பயம் உருவாயிருக்கா? கண்டிப்பாக. இங்கே நம்ம என்னன்னா இந்த மாதிரி பண்ணால் நம்ம மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக ஒரு பயம் தான் இந்த இடத்துல. ஏன்னா எந்த விதத்துலையும் சில டைம் வந்து ஜட்மெண்ட் கொடுக்க டிலே ஆனாலும் நீதி வந்து மறுக்கப்படாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான ஒரு ஜட்மெண்ட் தான் இது. பட் பயத்தை ஏற்படுத்தியிருக்கா, தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக அகெயின் அது அவங்கவுங்க மனசுல இருந்து தான் மாற்றங்கள் வரணுன்றது தான் இங்கே விஷயம் இந்த இடத்துல. ஏன்னா சில பேர் இப்போ அப்படி நம்ம என்ன சொல்கிறோம், இந்த இடத்துல வந்து தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் தான் குற்றங்கள் குறையும் நம்ம சொல்கிறோம் அந்த இடத்துல. அப்படி பார்த்தோன்னா டே டு டே லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பக்கம் ஜட்மெண்ட் செவியராக வந்துக்கிட்டும் தான் இருக்குது, தப்பு பண்ணுறவங்க தப்பு பண்ணிகிட்டே தான் இருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கு காரணம் முதல்ல ஃபேமிலி கிட்ட இருந்து ஒரு சேஞ்ச் வரணும் அந்த இடத்துல. ஓகே, ஏன்னா இப்போ இதே மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கோங்களேன். இன்னொன்று இந்த மாதிரி ஒரு குற்ற செயலில் ஈடுபடுறவங்க எல்லாமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்று வந்துட்டு இந்த பான் வீடியோஸ்க்கு அடிக்டாக இருப்பாங்க, அவங்க மொபைல்லேருந்து அந்த விஷயம் எடுக்கலாம், எல்லாமே நடக்கும். இல்லை அப்படின்னா ஆல்கஹாலுக்கு அடிக்டாக இருப்பாங்க. மூணாவது இல்லைன்னா ட்ரக்குக்கு அடிக்டாக இருப்பாங்க. ஓகே, இல்லைனா அடுத்தது ஹேபிச்சுவல் அஃபெண்டராக இருப்பாங்க. தே ஹவ் பீன் யூஸ்ட் டு இட். அந்த ஃபேமிலியில் சில பேர் இருப்பாங்கல்ல, என்ன பண்ணாலும் என் பையன்தான், என்ன பண்ணாலும் என் பொண்ணு தான் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். ஸோ அது அந்த ஃபேமிலி கிட்ட இருந்து இந்த சொசைட்டி கிட்ட இருந்தே ஒரு சேஞ்ச் வந்தால் மட்டும்தான் அதோட கலந்து இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட்ஸ் வரும்போது அது கண்டிப்பாக அதனுடைய தாக்கத்தை அங்கே ஏற்படுத்தும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். உங்களுடைய கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி. நன்றி.